ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டம் நேவிகேஷன், இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்க. ஸோ கண்டெய்னர் கார்டு அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஜெட் வியூ ஆகுது. இப்போ கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு ஒன் சைடில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எரர் வருது. ஸோ கார்டில் நமக்கு எந்த ஒரு எரர் வரல. இந்த கண்டெய்னர்ல என்ன எரர் வருது அப்படிங்கிறது இந்த ரன் ஃபைல்ல போயிட்டு, ஸோ அந்த எரர் என்ன எரர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து 29 பிக்சல்ஸ்ல ஆன் திஸ் ரைட், எனக்கு ரைட் சைடில் வந்து அந்த பிக்சல் இல்லை. ஸோ அதனால இந்த எரர் நான் வந்து த்ரோ பண்ணுதேங்கிறத சொல்லுது. இப்போ நமக்கு இதில் என்ன இது இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம், இந்த மொபைலோட டிவைஸோட ஒரு வித்து வந்து ஒரு 200 இருக்குது. இப்போ அந்த 200 வித்து இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ மொபைலோட ஸ்க்ரீனோட வித்து வந்து 200. இப்போ ஒரு கண்டெய்னரோட ஹைட் வந்து 100 யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கண்டெய்னர் ஹைட்டு 100 யூஸ் பண்ணும்போது அந்த கண்டெய்னருக்கு அந்த இடைப்பட்ட ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு 100, இது ஒரு 100. ஸோ அப்போ இந்த இந்த ஒயிட் கலர் கேப், இந்த ஒயிட் கலர் கேப்லாம் எதில் எடுத்துக்கும்? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஒரு 10 கூட கொடுத்தா கூட இப்போ 220 அந்த மாதிரி 220 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ ஆகுது. ஸோ அப்போ நம்ம மொபைலோட ஆக்சுவல் ஸ்க்ரீனோட வித்தே 200 தான். அப்போ 200 இருக்கும்போது 220 இருக்கும்போது என்ன பண்ணும், நமக்கு இந்த சைடில் வந்து ஒரு எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ அந்த எரர் தான் என்னன்னா, நமக்கு பிக்சல் எரர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எரரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம புதுசா இப்போ இதில் என்னமே பண்ண போறது இல்லை. இந்த கண்டெய்னரை வந்து ரேப் வித் விஜெட், ஸோ ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு, ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது ரேப் வித் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பெண்டட் வந்து நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இந்த எக்ஸ்பெண்டட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்பெண்டட் விஜெட்டுக்குள்ள வந்து கண்டெய்னர் விஜெட் வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ அப்போ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ அந்த எரர் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு கண்டெய்னர். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதே இதில் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்கும் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ சேவ் பண்றோம். இப்போ பாருங்க அலைன்மெண்ட் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகுது. ஸோ ஃபிளெக்சிபிள் ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஒரு பேடிங் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பெண்டட்ல போயிட்டு ஸோ கண்டெய்னர்ல நம்ம பேடிங் நேற்று யூஸ் பண்ணதை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஆள் வந்து நம்ம 10 அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஏதாச்சும் சிமெட்ரிக்ல ஹரிஸ்டாண்டல் அண்ட் வெர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வேல்யூ யூஸ் பண்றோம். ஸோ ஹரிஸ்டாண்டல் ஒரு 10, வெர்டிகல் 10 அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ இப்போ சேவ் பண்ணி பாருங்க, ஒரு கண்டெய்னரோட இது ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேலே ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதை நம்ம டைரக்டா என்ன பண்றோம், பேடிங். ஸோ சிமெட்ரிக்ல நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஆல்னா என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், சிமெட்ரிக்னா என்ன யூஸ் பண்றோம், ஒன்லினா என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பேடிங் விஜெட்ல. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னா அப் டு பாட்டம் இல்லாட்டி ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கும். ஹரிஸ்டாண்டல் வெர்டிகல் அந்த ப்ராசஸ் மாதிரி. ஸோ 10 வெர்டிகல்ங்கிற 10 யூஸ் பண்றோம். ஸோ இப்போ 20 யூஸ் பண்ணும்போது ரெண்டு கண்டெய்னரும் என்ன பண்ணுதுன்னா ஃபிளெக்சிபிளா வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபிளெக்சிபிளா யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெண்டட் யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு கண்டெய்னருக்கு வந்து ஹைட் வித் யூஸ் ஆகலாம் அப்படின்னா, அது உள்ள நம்ம என்ன டெக்ஸ்ட் இல்லை என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதே சைஸை வந்து ஹைட் வித்தில் வந்து அதை எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு சப்போஸ் கார்டுலனாலும் சரி இல்லை எந்த ஒரு விஜெட்னாலும் நமக்கு பிக்சல் எரர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு விஜெட்டை வந்து யூஸ் பண்றோம். ஹேஸ் சைஸ் எரர். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ டேபிள் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூவா வந்து ஒரு கிளா ஒரு ஃபைல் கூட நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் டாட் ஃபைல ஸோ ஏதோ ஒரு நேம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கஸ்டம் டேபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டேரெக்டாக டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா அதோட பேரண்ட் விஜெட் மாதிரி சொல்லுது. அதனால கஸ்டம் டேபிள் யூஸ் பண்றேன். ஸோ இது நம்ம எப்போதுமே யூஸ் பண்ற சேம் ஃபார்மேட் தான். ஸோ ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட் எடுத்துட்டு அதில் ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் டாட் அப்படிங்கிற ஃபைலை வந்து இம்போர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஸ்கேப் ஃபோல்டர் அப்படிங்கிற யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்கேப் ஃபோல்டர்ல என்ன பண்றேன்னா பாடி. ஸோ இல்லைன்னா சப்போஸ் நான் ஆப் பார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஆப் பார் என்ன இது யூஸ் பண்றதுனால ஆப் பார்ல கஸ்டம் டேபிள் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான்
கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டா டேபிள் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெயின் ஃபைல்ல இருந்து இந்த ஃபைலுக்கு வந்து நான் நேவிகேட் பண்றேன். ஸோ டேரக்டா வந்து மெயில்ல வந்து கனெக்ட் பண்றதுனால கஸ்டம் டேபிள் அப்படிங்கிற மெயின் ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ஸோ நான் ரன் பண்றேன். ஓகே, சேவ் பண்ணும்போது பாருங்க இங்க டேட்டா டேபிள் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதுல பாடியில தான் இந்த டேட்டாவோட டேபிள் எப்படி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பாடியில நம்ம எப்போது யூஸ் பண்றது தான் கண்டெய்னர். சரி, டேரக்டா நம்ம இதுல காலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காலம்ல சில்ட்ரன் அப்படின்னு ஒரு விஜெட் யூஸ் பண்ணியாச்சு. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவோட டேபிள் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா டேபிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு வியூ ஆகும். ஸோ இப்போ காலம், இந்த காலம்னா என்ன, ரோனா என்ன அப்படின்னா, ஸோ காலம் ரோ என்னன்னா மல்டி விஜெட் யூஸ் பண்றதுனால லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த காலம்ல என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் வந்து நம்ம ஷோ பண்றோம். ஸோ டேபிள்ல வந்து டேபிளோட ஹெட்டிங் என்னெல்லாம் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நேம் இருக்கும், இமெயில் இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் இருக்கலாம், இல்லாட்டி பாஸ்வேர்ட் இருக்கலாம். ஸோ எதுவே நம்ம ஒரு டேபிள் இப்போ நம்ம காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ், ஸோ மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். இது என்னன்னா இதோட டேபிளோட ஹெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வரது என்னன்னா டேபிளோட டேட்டாஸ் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம டேபிளோட ஹெட்டிங் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா காலம்ல யூஸ் பண்றோம். ஸோ காலம்ல டேபிளோட காலம் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த லேபிள் என்ன லேபிள் யூஸ் பண்ண போறோம், டெக்ஸ்ட்ல போயிட்டு சீரியல் நம்பர். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நேம், ஸோ அதுக்கப்புறம் நேம், சீரியல் நம்பர், இமெயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 4 டேபிளோட காலம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோ யூஸ் பண்றேன். ஸோ ரோல என்ன பண்ணோம் அப்படின்னா காலம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரோல மறுபடியும் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு டேட்டாவோட ரோ. ஸோ டேட்டாவோட ரோ அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து நமக்கு 4 டேட்டாவோட செல் வரும். அது என்ன செல் அப்படின்னா சீரியல் நம்பர் 1, இப்போ நேம் உங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவா, இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் நம்பர். ஸோ இதான் அப்படின்னா டேட்டாவோட செல்ஸ்ல வரும். ஸோ டேட்டாவோட செல்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு ஸோ மல்டி டேட்டாஸ் காண்டி லிஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்றோம். இப்போ டேட்டாவோட செல்லை வந்து நம்ம கால் பண்றோம். ஸோ டேட்டாவோட செல்ல ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் டெக்ஸ்ட்ல இப்போ எனக்கு சீரியல் நம்பர் 1 அப்படின்னா நம்பர்ஸ் 1 அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டேட்டாவோட செல்ஸ் நமக்கு இப்போ 4 செல்ஸ் வேணும். ஸோ 4 செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டாவோட காலம் வந்து நீங்க ஃபோர் காலம்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா டேட்டாவோட செல்லும் வந்து 4 காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 4 காலம்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்க இதே 3 அண்ட் 4 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ அது என்ன எரர் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லென்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ அதை பார்த்துட்டு மேலே 4 ரோ கொடுத்தோம் அப்படின்னா கீழேயும் 4 ரோ வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் செல்ஸ். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு டேபிள் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ சீரியல் நம்பர், நேம், இமெயில், ஃபோன் நம்பர். ஸோ நான் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும், இந்த டேட்டாவோட ரோவை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு ரோவா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுவும் லிஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிறதுனால நம்ம மல்டி ரோ எத்தனை ரோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ 3 ரோ இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் பாருங்க. இப்போ சீரியல்
ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ வந்து 3 டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 ரோ யூஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த 3 ரோக்கு வந்து நம்ம காலம்ஸை பாருங்க. சீரியல் நம்பர் 1 இருந்துச்சு, சிவான்னு இருந்துச்சு. இப்போ siva@gmail.com அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ அது ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த டேட்டா வந்து நமக்கு அந்த ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் வந்து யாரோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூவில் ஸ்க்ரோல் ஆக்சஸ்ங்கிறத ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் வியூ ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வியூ ஆகிட்டு இருக்குது. வெயிட். ஸோ இப்போ இந்த டேட்டாவோட சைஸ் ஸோன்னு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டேட்டாவோட ரோ வந்துருச்சு பாருங்க. இப்போ சீரியல் நம்பருங்கிறது இருக்குது, நேம் இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் பாருங்க, நமக்கு ஒரு 6 டிஜிட் மட்டும்தான் நமக்கு நம்பர் வந்து தெரியுது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்க்ரோல் ஆக்சஸ் சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூ அப்படிங்கிறது ஒரு யூஸ். இப்போ இந்த டேட்டாவோட டேப்ல ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்றோம்னா, இப்போ அந்த வந்து எனக்கு இது வந்து ரேப் புக் விஜெட்ல வந்து ஸோ பில்டர் இருக்குது, சென்டர் இருக்குது, காலம், கண்டெய்னர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரேப் வித்தா ஒரு எம்டி விஜெட் வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எம்டி விஜெட் கிரியேட் பண்ணும்போது அந்த விஜெட்ல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூ வேணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று வேணும். ஸோ சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூ. ஓகே, இந்த சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூ வந்து எனக்கு ஆக்சஸ் வந்து என்ன டேரக்ட். ஸோ ஸ்க்ரோலோட டைரக்ஷன் வந்து என்ன ஆக்சஸ் டாட் வெர்டிகலா இல்லை ஹரிஸ்டாண்டலா. ஸோ வெர்டிகல் அப்படின்னா நீ என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க அந்த மொபைல் வந்து ஸோ நம்ம இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதை நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சிங்கிள் சைட் ஸ்க்ரோல் வியூவில் ஸ்க்ரோல் டைரக்ஷன் வந்து ஆக்சஸ் வந்து ஹரிஸ்டாண்டல் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து இதில் ஆஹ், ஒரு 50 டேட்டா வருது, எனக்கு கீழே வருது அப்படின்னா, ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி போடுறோம் பாருங்க டேட்டாவோட ரோவை. ஓகே, சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு கீழே வந்து எந்த டேட்டா ஸோ மல்டி டேட்டா இருக்குது, இருந்தாலும் நமக்கு வந்து கீழே காமிக்காது. ஸோ இப்போ ஸ்க்ரோல் ஆக்சஸ் எரர் வருது. ஸோ அதே இது எரர் வருது பாருங்க. அப்போ நமக்கு இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹரிஸ்டாண்டல் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காலம்ல போயிட்டு ஸோ ரேப் வித் விஜெட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சிங்கிள் ஸ்டேட் ஸ்க்ரோல், ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே எனக்கு பாடி ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரோல் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்க டேட்டாஸ் வந்து எனக்கு இந்த சைடும் ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ எனக்கு ஹரிஸ்டாண்டில் ஒர்க் ஆகுது, வெர்டிகலும் ஒர்க் ஆகுது, மாதிரி ரெண்டு சைடும் ஒர்க் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் வந்து எப்படின்னா ஒரு டேட்டாவோட டேபிளில் வந்து நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதோட, ஏன்னா எல்லா டேட்டாஸுமே இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரிப்போர்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸும் நம்ம டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட பார்டர். ஸோ பார்டருக்கு வந்து நம்ம ஏதாச்சும் கலர் கொடுக்கணும், இல்லாட்டி பார்டரோட திக்னஸ் கூட்டணும் அப்படின்னா ஸோ டேட்டாவோட டேபிளில் பாருங்க. ஸோ இதில்
பார்டர், டேபிள் பார்டர்ல ஆல் கொடுத்துட்டு, ஸோ கலர் எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு ஒரே கலர், ஸோ கலர்ஸ் டாட், ஸோ ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு டேட்டாவோட டேபிள் பாருங்க, ஃபுல் எனக்கு பாடி ஃபுல்லாகவே எனக்கு பிளாக் கலர் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம ஒரு பார்டரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெட்டிங் மட்டும் ஏதாச்சும் நம்ம கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஸோ ஹெட்டிங் ரோ கலர், இது நம்ம இது யூஸ் பண்ணதான் எதில் யூஸ் பண்ணியிருந்தோம்? பாட்டம் நேவிகேஷனில் யூஸ் பண்ணோமா? ஸோ செலக்டடு, அன்செலக்டடு, ஸோ அந்த மாதிரி இப்போ ஹெட்டிங்கோட ரோ கலர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விஜெட் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ஆள் கொடுத்துட்டு, ஸோ இதில் எனக்கு வந்து கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கலர் வந்து ஒரு ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெட்டிங்க்கு வந்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம். விஜெட் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேட்டாவோட ரோ காலம்ஸ். ஓகேவா? ஸோ ஹெட்டிங்கோட ரோ காலம்ஸ்ங்கிறது ஒன்று, இப்போ டேட்டாவோட ரோ காலம்ஸ் அப்படிங்கிறது செகண்டு. ஸோ டேட்டாவோட ரோ காலம்ஸில் விஜெட் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல டாட் கொடுத்துட்டு, ஸோ ஸோ கிரே அப்படிங்கிற ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட ஷேடோ கம்மி பண்ணோம்னா ஷேடோ வந்து ஷேட் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப டார்க்காக இருந்தது, இப்போ ரொம்ப லைட்டில் மாறிடும். ஓகேவா? ஸோ லைட் கலரில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்படின்னா டேபிளோட டேட்டா வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபாண்டு இந்த ஹெட்டிங்கில் ஸ்டைல் இருக்கு பாருங்க. இப்போ சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம், இமெயில் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஹெட்டிங்கோட ஸ்டைல் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங்கோட ஸ்டைல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல். நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுவோமோ, ஸோ நம்ம ஃபாண்டு சைஸு, ஃபாண்டு கலரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாண்டோட வெயிட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம இதை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஹெட்டிங்கோட ஸ்டைலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டிங்கோட ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 20 இல்லை 18 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டாவோட டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலு. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணுவோம் டேட்டாஸை? ஸோ கலர் கொடுக்கறது, இதில் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவோட டேபிள். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹலோ ப்ரோ ப்ரோ. புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா டேப் அப்படிங்கிற டேப் பார் பண்ணுறோம். ஸோ டேப் பாருங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சரி, இப்போ ஒரு டேட்டா. டவுட். சொல்லுங்க சார். அந்த பேண்ட் இருக்கு தெரியுமா, அந்த பேண்டோட கலர் மாத்த முடியும். என்ன கலர் என்ன கலர்? உள்ள அந்த நம்பர்ஸ் பார்டரோட அந்த பேண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. பார்டரோட இல்ல கலரா? உள்ள இருக்க அந்த லெட்டர். இல்ல இல்ல லெட்டர். லெட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இப்போ பிளாக் கலர்ல இருக்கல, அதை கலர் சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. நம்ம டேட்டாவோட டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம்ல, நம்ம தான் கலரே பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பிளாக்ல வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இந்த பிளாக்ல நான் சேஞ்ச் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் டேட்டாவோட டெக்ஸ்ட்னாலே டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த இடத்துல ரெட் கலர் வேணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ப்ரோ. ஸோ ப்ளூ நம்ம எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுங்கும் போது அதான் சொல்லலை, அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்னு வந்துருச்சுனாலே ஸோ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்டோட வெயிட்டு, ஃபாண்டோட டெக்கரேஷன், அந்த மாதிரி நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இப்போ டேப் பார் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ டேப் பார் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இப்போ ரெண்டு ப்ராசஸ்ல இருக்குது. ஒன்று வந்து இப்போ அது எதுக்கு யூஸ் ஆகும் டேப் பார். ஸோ டேப் பார் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட் எதுவும் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபுட்டர் வந்து நியூ ஆர்டராக இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து அக்செப்டட் ஆர்டராக இருக்கும், இல்லாட்டி கேன்சல்டு ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டேப் பாரும் வந்து ஒரே வியூவில் வந்து நமக்கு வியூ ஆகும்ல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேப் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு அது போடும்போது புரியும். ஸோ இதே ஒரு ஆப் பார்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் பார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேப் பார் டைட்டிலில் பாடியில் காலம் காலம்ல ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். சாரி, காலம்ல சில்ட்ரன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறேன். சில்ட்ரன்ல டேப் பார். ஸோ டேப் பார் அப்படிங்கிறது டேப்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு 2 டேப் இல்லை 3 டேப் அந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ இப்போ நான் லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன்னா டேபோட டெக்ஸ்ட். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி நேம்ல வேணும் அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ சேட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் இதே இது ஸோ இப்போ ஆர்டர், நியூ ஆர்டர், சேட் வேணாம், நியூ ஆர்டர், அக்செப்டட் ஆர்டர், ஸோ டெலிவரி ஆர்டர். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நியூ ஆர்டர் அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து அந்த நியூ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த டேப்ல வரும். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே டேப்ல இன்னொரு இதில் வரும். ஸோ அந்த ஆர்டரை வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா டெலிவரி அப்படிங்கிறதுல கொஞ்சம் டேப் வந்து வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ டேப் பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்போதும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ற ஒரு சில்ட்ரன் சில்ட்ரன் ஸோ சில்ட்ரன்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டேப் பார் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணிட்டு ஸோ டேப் பார்ல வந்து நார்மலா 3 டேப் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம காலம் என்ன பண்றோம் அப்படின்னா டேப் கண்ட்ரோலர். ஸோ டேப் வாய்ஸ் கேட்குற. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ, இப்போ கேக்குது. ஆன்சர் பண்ணா ஓகே. ஸோ இப்போ இந்த டேப்ல வந்து நம்ம 3 டேப் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம நியூ ஆர்டர், அக்செப்டட் ஆர்டர், டெலிவர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி 3 டேப் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க 3 டேபும் வந்து கிளிக்கபிளா இருக்குது. ஸோ இப்போ நியூ ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு கிளிக்கபிளா இருக்குது, அக்செப்டட் ஆர்டர் அண்ட் டெலிவர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒவ்வொரு டேப்
டேப் பார் வியூல வந்து எனக்கு என்ன டேப் வந்து ஒவ்வொரு இதுல வியூ ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒன்று கிளிக் பண்ணா நமக்கு எந்த பேஜ் தான் கிளிக்கபிளா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ இப்போ நான் கார்டு அப்படிங்கிறதுல ஒரு கார்டை வந்து நான் டிசைன் பண்றேன். சைல்டுல காலம்ல சில்ட்ரன். ஸோ அது நம்ம நார்மலா எப்போதும் கொடுக்கறது தான். ஸோ இப்போ நியூ ஆர்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி அப்படிங்கறத நம்ம இதுல வியூ பண்றோம். ஸோ இதுல நெக்ஸ்ட் இந்த இடத்துல அக்செப்டட். ஸோ ஒரு ரூ. 180. ஓகேவா? ஸோ ஹேஷ் எரர். ஸோ ஹேஷ் எரர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ டேப் பார் வியூ, இந்த வியூ அப்படிங்கறத ஒரு யூஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹேஷ் எரர் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணிருந்தோமா? அப்போ ஸோ கண்டென்ட் ஆக்ஷன்ல ஸோ ரேப் வித் விஜெட்ல எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ வியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் வந்து வியூ ஆகாது. ஸோ நியூ ஆர்டர்ல கிளிக்கபிளா இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் பிரியாணி 180 அப்படிங்கிறது நமக்கு இதுல வியூ ஆகுதா? ஸோ இதே அப்படி காப்பி பண்றேன். ஸோ அக்செப்டட் ஆர்டர்ல பாருங்க மட்டன் பிரியாணின்னு வியூ ஆகுது. டெலிவரியில நெக் பிரியாணிங்கிறது வியூ ஆகுது. ஸோ இப்போ ஓகேவா? ஸோ அப்போ டேப்ங்கிறது டேப்ல யூஸ் பண்ணது. இன்னொரு வந்து எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணிட்டு டேப் பார் வியூ. ஸோ வியூல வந்து சில்ட்ரன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 கார்டை வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ அந்த 3 கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிக்கன் பிரியாணி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று மட்டன் பிரியாணி, ஒன்று எக் பிரியாணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் நியூ ஆர்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற கார்டு மட்டும்தான் வியூ ஆகுது. ஸோ இதே அக்செப்டட் ஆர்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மட்டன் பிரியாணிங்கிற கார்டு வியூ ஆகுது. டெலிவரி ஆர்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக் பிரியாணி அப்படிங்கிறது வியூ ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி ப்ராசஸ் காண்டி இந்த கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பேஜ்ல மல்டி டேப் மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ இப்போ நம்ம ஒரு எதுல நம்ம செலக்டிவ்ல இருக்கிறோம், செலக்டிவ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டைரக்ஷன் மாதிரி கொடுக்கறதுனால ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ இண்டிகேட்டர்ல இண்டிகேட்டர் என்ன பண்றோம்? டெக்கரேஷன் பண்றோம். டெக்கரேஷன்ல இப்போ கலர்ஸ் ஆரஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எது வந்து செலக்டிவா இருக்குதோ ஸோ அது வந்து என்னன்னா இண்டிகேட்டரா வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ அப்போ இது இண்டிகேட்டர்ல பாருங்க. இப்போ நமக்கு இதுல என்ன இது வேல்யூ வந்து செலக்டபிளா இருந்துச்சோ அது நமக்கு இதுல டைரக்டா வியூ ஆகுது. இப்போ இண்டிகேட்டரோட சைஸ். ஸோ சைஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டேப் ஆர் இண்டிகேட்டர் சைஸ்ல டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதுல 3 டேப் மாதிரியே வியூ ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லேபிளோட ஸ்டைலு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேபிளுக்கு வந்து என்ன ஸ்டைல் யூஸ் பண்றீங்க? ஸோ அது ஃபாண்டோட சைஸு, ஃபாண்ட் கலரு, ஃபாண்டோட வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபாண்டோட வெயிட்டு செலக்டிவ்ல இந்த லேபிள் ஸ்டைலிங்கும் போது நமக்கு எந்த லேபிள் வந்து செலக்டிவ் லேபிளோ ஸோ செலக்டிவ் லேபிள் வந்து நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டேப்ல வந்து நம்ம ஸ்டைல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செலக்டடுக்கு எப்படி இருக்குது, அன்செலக்டட் லேபிள் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மறுபடியும் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சது மாதிரி இருக்கும். இல்லைன்னா பேசும்போது புரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இண்டிகேட்டர் சைஸ்ல வந்து நீங்க கலர்ல வந்து நீங்க பார்டர் ரெடியூஸ் யூஸ் பண்ணி ஸோ சர்க்கிள் ஸோ கார்னர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நம்ம டேப் அப்படிங்கிற ஒரு டேபார் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இல்லைன்னா நம்ம இப்போ வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் டெக்கரேஷன்ல வந்து
ஸோ கலர் கோட் யூஸ் பண்ணோம். இப்போ டெக்கரேஷன் கலர்ஸ் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது மட்டும் நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ கலர்ஸ்ல வந்து நமக்கு டேப் மட்டும் பாருங்க. முதல்ல வந்து பேக்ரவுண்ட் சைஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு கவர் ஆச்சு. இப்போ அதை செலக்ட் பண்ணிருக்க டேப் மட்டும்தான் நமக்கு என்ன ஆக்டிவ் கலரோ அது வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ அப்போ இண்டிகேட்டர்ஸ் கலர்ஸ் அப்படிங்கிறதுனா ரெட் கலர். இண்டிகேட்டர் கலர்ஸ் வந்து நம்ம வித் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அதோட வித் சைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது. இப்போ ஒரு 5 கொடுத்து பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஸோ அதோட வித் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த டேப் பார் உங்களுக்குலாம் புரிஞ்சுச்சா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த டேப் பார்ல வந்து எப்படின்னா மல்டி டேப் பார் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய விஜெட் இப்போ நியூ ஆர்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? ஸோ இப்போ 6 இருக்குது. எனக்கு 6மே எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து வியூ ஆகுது. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன்? ஸ்க்ரோலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த டைரக்ஷன் ஃபுல்லாவே வந்து ட்ரூவா வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இப்போ இது மல்டி 3 4 மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டேட் ஸ்க்ரோல் வியூ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுல போய் சிங்கிள் ஸ்டேட் ஸ்க்ரோல் வியூ கொடுத்துட்டு ஆக்சஸ் ஸ்க்ரோல் டைரக்ஷன் ஆக்சஸ் ஹரிஸ்டாண்டல் வெர்டிகல் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரோலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ டேப் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில இப்போ நமக்கு அது வந்து ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேப் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து எனக்கு வியூ ஆகும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த டேப் பார் அப்படிங்கிறது? புரியுது சார். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் இருக்கலாமா? ஓகே சார். இதுல டவுட் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்றோம். ஓகேவா? நான் கோட் கமெண்ட் பண்றேன். ஸோ கமெண்ட் பண்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோடு வந்து ஸோ நான் டிசபிளா இருக்கும். கோட் ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ பாடியில எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த எக்ஸ்பென்ஷன் டைல் வந்து நம்ம டெக்ஸ்ட்ல நார்மலாக நம்ம டைட்டில் கொடுத்தாலே எனக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேல்யூ இல்லை ஒரு நேமோ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ எக்ஸ்பென்ஷன் டைல்னா என்னன்னா இப்போ ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஷன் டைல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சைல்டுன்னு ஒரு விஜெட் கிரியேட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் டைல் எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்க இப்போ ட்ராயர்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ சைல்டுல இப்போ லிஸ்ட் டைல்ல நான் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு விஜெட் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட நேம் அப்படிங்கிறது சரி யூசர் நேம் அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ சிவா சரி உஷா அப்படிங்கிற ஒரு நேம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்டைட்டில் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ இதை நீங்க புதுசா இப்போ இருக்கும் சப்டைட்டில் அப்படிங்கிறது. ஸோ இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு ஆன்சர் வந்து வியூ ஆகுறது மாதிரி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல இப்போ நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம் ஒரு சில்ட்ரன்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதோட டைட்டில் என்ன டைட்டில் அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின்ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து யூஸ் பண்றோம். இப்போ நான் யூசரோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் டெக்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அது அந்த எக்ஸ்பென்ஷன் டைலுக்குள்ள பாருங்க எக்ஸ்பென்ஷன் டைல்லே அதை நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஸோ எக்ஸ்பென்ஷன் டைலோட க்ளோசிங் வந்து பேரலிசிஸ் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நான் ஒரு சில்ட்ரன் ஒரு விஜெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த சில்ட்ரன் விஜெட்ல என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் டைல்ல ஸோ டைட்டில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில லிஸ்ட் டைல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ டைட்டில் டெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படிங்கிறத ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்டைட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்டைட்டில் எனக்கு ஏதாவது இப்போ நேம் டைட்டிலோட வேணாம் எனக்கு சப்டைட்டில் வேணும் அப்படின்னா சப்டைட்டில் போயிட்டு அதுல சப்போஸ் என்னோட கான்டாக்ட் நம்பர் இல்லாட்டி என்னோட ஃபோன் நம்பர் இல்லை அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது
நம்ம அதை கிளிக் பண்றோம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் வந்து டைரக்டா வந்து வியூ ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இப்போ பாருங்க, ஒரே லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு மல்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்போ நேம்ல ஸோ நேம் அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இதுல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த யூசர் நேம்குள்ள நமக்கு ப்ராப்பர்ட்டி மல்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதே இது நம்ம ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா இது எக்ஸ்பென்ஷன் டைல் என்ன பண்றோம்? ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு விஜெட்டா வந்து கால் பண்றோம். யூசரோட டீடைல்ஸுக்கு பதில் நான்வெஜ் ஃபுட்ல வந்து நீங்க என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்ம டிக்ளேர் பண்றதோட ஸோ இதுலேயே இப்போ ஒரு வெஜ்ஜி ஒரு நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு மெனு கார்டு மாதிரி இது யூஸ் ஆகும். இப்போ பிரியாணி கொடுக்குறீங்க அப்படின்னா நான்வெஜ்ல பிரியாணி, எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸ் எல்லாமே அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடுதலாக என்ன மொபைல் ஆப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி புதுசா இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தி அபவுட் அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும்போது அதோட பிளாக் பேஜா வந்து இந்த மாதிரி கூடுதல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல கூட வெப்சைட்ல கூட இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்பென்ஷன் டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதோட ஷேப் எப்படி யூஸ் பண்றது? இப்போ நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ ஷேப் அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணோம்? ஷேப் அப்படிங்கிறது எதில் கனெக்ட் ஆகும்? ஸோ நமக்கு இது ஆப் பார்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கார்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்து ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து கண்டெய்னர்ல வந்து ஷேப் ஒர்க் ஆகுமா? கண்டெய்னர்ல வந்து ஷேப் ஒர்க் ஆகாது. கண்டெய்னர்ல என்ன ஒர்க் ஆகும்? கண்டெய்னர்ல வந்து நம்ம டெக்கரேஷன் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இப்போ ஒரு ஐகான்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ஐகான் இருந்துச்சு. ஸோ அந்த ஐகான் நம்ம சேஞ்ச் பண்ணா கூட நம்ம அந்த ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிராப் டவுன் அந்த மாதிரி ஒரு ஐகான் இருந்துச்சு. ஸோ அந்த ஐகான் இருந்துச்சு. இப்போ அந்த ஐகானுக்கு பதில் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆட் அப்படிங்கிற ஒரு ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆடு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஐகான்ஸ் வந்து அதில் நமக்கு வியூபிள் வேணுமோ அந்த வியூபிள் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸ்னாலே நம்ம அதில் கலர் சைஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம அதிலேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் ஐகான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? லீடிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இதுவுமே நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆப் பார்ல யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து ட்ராயர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லீடிங் அப்படிங்கிறதுல இப்போ ஐகான்ஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் கலர்ஸ்ல ரெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ அந்த விஜெட்ல அந்த முன்னால லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல லிஸ்ட் டைல் வியூ முன்னால வந்து நமக்கு ஒரு லீடிங் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலயே நம்ம லீடிங்ஸ் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸ்ங்கிறது ஃப்ரண்ட்ல வரது எல்லாமே அப்படின்னா லீடிங் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அந்த ஐகான்ஸ் கலர் கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க? இப்போ கலர்ஸ் கொடுத்து டாட் ரெட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சைஸுங்கிறத நீங்க அதோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஹலோ? Yes, sir. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? 5 பேர் தான் இருக்கிறீங்க. 6 பேர் 7 பேர் இருக்கீங்களோ? ஹலோ? ஹலோ? எல்லாத்துக்கும் புரிஞ்சான்னு கேட்டீங்களா?
இல்லை சார். யாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க, ஆனா எந்த அளவு ஒர்க் பண்ணி டாஸ்க் என்னைக்கு சப்மிட் பண்ணலாம்? ஸோ இதுவரை பண்ணதை வந்து எனக்கு எப்போ நீங்க காமிக்கலாம்? நான் நாளைக்கு சப்மிட் பண்ணிருக்கேன். ஓகே, நாளைக்கு சப்மிட் பண்ணிடலாமா? ஸோ இதுவரை பண்ண ப்ராசஸை கொஞ்சம் கலர் வைஸ்ல நல்லா பண்ணி நாளைக்கு எல்லாருமே சப்மிட் பண்ணிடலாமா? சரி, ஆன்சர் பண்றது இல்லை, நீங்க அந்த இது தம்ஷப்பும் காமிக்கலாமா யாரெல்லாம் சப்மிட் பண்றா அப்படிங்கிறது? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்தது? இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆயிருமா? பார்க்கலாமா? யாரையா ஆன்சர் பண்ணுங்கப்பா. இன்னும் இன்னும் டாபிக்கா பண்ணலாம். சின்ன டாபிக்கா பார்க்கலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம இது யூஸ் பண்ணியிருந்தோம்ல, எலிவேட்டட் பட்டன் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? இப்போ நம்ம ஒரு பட்டன்ல நம்ம எல்லா பட்டனும் பார்த்திருந்தோம். என்ன பட்டன்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இப்போ எலிவேட்டட் பட்டன் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் பட்டன் பார்த்திருந்தோம், ஐகான் பட்டன் பார்த்திருந்தோம். ஆனா ஐகானும் பட்டனும் நம்ம இதுவரை பார்க்கல. ஸோ அப்போ நம்ம எலிவேட்டட் பட்டனை வந்து எப்படி வந்து ஒரு ஐகானா கன்வெர்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? ஒரு ஐகான் பட்டனா. ஸோ ஐகான் பட்டன் சொல்லாம ஆல்ரெடி நம்ம பார்த்தது எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐகான் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், அவுட்லைன் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 5 டைப் பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த எலிவேட்டட் பட்டன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் போடுறேன். எலிவேட்டட் பட்டன். ஸோ அந்த எலிவேட்டட் பட்டன்ல பாருங்க, இப்போ நார்மலா இந்த எலிவேட்டட் பட்டன்ங்கிறது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, இதில் நம்ம யூஸ் பண்றது என்ன பண்றோம்? ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன், ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்ல ஓகே, ஸோ அந்த பட்டனுங்கிறது ரெஜிஸ்டர்ங்கிறது வியூ ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட்ல எனக்கு ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ எலிவேட்டட் பட்டன் டாட் ஐகான்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ் பண்றேன். ஸோ அப்போ அந்த சைல்டுல லேபிள் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, கமா ஐகான் ஐகான்ஸ், ஸோ டாட் இப்போ லாகின் அப்படிங்கிற ஒரு ஐகான்ஸ் யூஸ் பண்றேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க, எலிவேட்டட் பட்டனை நம்ம ஐகான் பட்டன் மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ எலிவேட்டட் பட்டன் முன்னாலேயே நமக்கு என்னன்னா ஐகான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகுது. இப்போ இந்த ஐகான்ஸ்க்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ எலிவேட்டட் பட்டன் ஸ்டைல் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்டைல் ஃபார்ம்ல ஒரு பேக்ரவுண்ட் கலர், இந்த ஃபோர்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒயிட்ல யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது அப்படின்னா ஒரு ஐகானும் இருக்குது, இந்த பட்டன்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஐகான்ஸை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஐகான் அலைன்மெண்ட்ல ஐகான் அலைன்மெண்ட் டாட்ல ஸ்டார்ட்ல வேணுமா இல்லை எண்ட்ல வேணுமா? ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃப்ரண்ட்ல இல்லை பேக்ல வேணுமா அப்படிங்கிறத இந்த பட்டன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது முன்னால நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், லீடிங் அண்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா அலைன்மெண்ட் டைரக்ஷன், ஐகான் அலைன்மெண்ட்ல ஸோ நம்ம ஸ்டார்ட் யூஸ் பண்றோமா எண்ட் யூஸ் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த பட்டன்ல இந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம். ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த பட்டனும் இல்லை. மோஸ்ட்லி நம்ம இந்த பட்டன் மட்டும் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா மேக்ஸிமம் டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணிருங்க. ஓகே.